ம். 31வது. சரி சரி. படிச்சிட்டீங்களா? ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. படிச்சேன் குருவே. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்களா, அந்த ம் அம்மா ம் அவருக்கு சாருக்கு ரொம்ப இஷ்டமான சாப்பாடு பரிமாறி ம் 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 விட்டுட்டுருக்கிறா. ம் 1 கிலோ ஜிலேபியும் ஜிலேபியும், ம். ரசகுல்லாவும் விரும்பி சாப்பிடுவார்ன்னு எழுதியிருக்கிறீங்க. அருமை அருமை அருமை. ஆ. அ ம் அதுக்கு முன்னாடி அவரு 1995ஆம் ஆண்டு மாதம் 18ஆம் தேதி நாள் கடைசியாக சாப்பிட்டதாக தெரிவிச்சுக்கிறாருங்க. ஆ அதே உண்மை 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 உண்மை. ஆ ம் டார் ம் தேவையில்லை என்று தண்ணீரும், இளநீரும் குடித்து டீயும், காப்பியும் அவ்வளவுதான் என்று அவ்வளவுதான் என்று அருந்தி ம். காது கேட்டுச்சுங்களா குருவே? கேக்குது. பதிவாகுது 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 சரியா சரியா சரியா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்டா மனம் சொல்லுங்க. எப்போதும் ம் மனம் எப்போதும் பூர்ண ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். ம் அதன் இவர் சூரியன் நன்றியை சொல்கிறார். முன்பு வரை சாப்பாடு கொண்டாட்டம். ம் மனைவி விமலா நினைந்த உணவுகள் பரிமாறுவார்கள். ம் ம் அதற்கு அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் ம் கேட்டு சாப்பிடுவார். ம் வாங்கி கேட்டு சாப்பிடுவார். ம் ரசகுல்லாவும் ஜிலேபியும் இவர் ரொம்ப பிடித்தது. ம் ஒரு நேரத்தில் 1 கிலோ சாப்பிடுவார். ஸ்வீட் சாப்பிடுவார் என்று விமலா ம் நிறைய கொண்டு நிறுத்திவிட்டார். ம். சரி. நிறைய சாப்பிட்டு கொண்டிருந்தவர் திடீரென்று முழுமையாக உணவை விலக்கியது ஏன்? நான் மெக்கானிக்கல் நீர் இன்ஜினியர் படித்தவன். ஆ. ஆ, ஏன் நிறுத்தினாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரியில அங்க அரவிந்தர் பழகுங்க. அரவிந்தர் அரவிந்தர் யோக மையம் இருக்கு. அரவிந்தர் யோக மையம் கடற்கரையோரத்துல நான் பார்த்திருக்கேன். இப்ப கூட போய் பார்த்துட்டு வந்தேன். ஆம். அதுல வந்து அந்த சரி. சூரியனுடைய ஆற்றலை எடுத்து நீ வாழலாம் அப்படின்னு சும்மா சொல்றாங்க அவங்க. நீ நீ ஓஹோ. இன்ஜினியரா இருக்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீ சூரியனை நீ சாப்பிட்டு வாழலாம் அப்படி சும்மா சொல்றாங்க. அதோட வேற எதுவுமே சொல்லல. இவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அந்த ஏதோ இயற்கை உணவுல பின்பற்றி இருப்பாருன்னு தெரியுது. அப்புறம் படிப்படியா அந்த உணவு பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றாரு. ம். தண்ணீர், சூரிய ஒளி, உணவு. தண்ணீர், சூரிய ஒளி, உணவு. உணவு குறைச்சிக்கிட்டே வர்றது, தண்ணீர் குடிக்கிறது, உணவு குறைச்சிக்கிறது, சூரிய ஒளி. இப்படி இந்த படிப்படியே செய்ய என்னாச்சுன்னா 6 மாசத்துல இப்ப உணவு குறைச்சிக்கிட்டாவே உணவில்லாத நிலைக்கு தானா போயிடும். என்னது, உணவு இல்லாத நிலை. உணவை நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே உணவு இல்லாத நிலைக்கு தானா போயிடும். எந்த முயற்சியும் நீ பண்ண தேவையில்லை. எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. உடம்பு மாறிக்கொள்ளும். வந்தாரு இவரு வெங்கடேசல வந்து டக்குன்னு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் எல்லாம் அவரு 8 பேத்துக்கு அழைப்பு குரு கொடுத்துருக்கேன். 10 பேத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். அந்த 10 அந்த யாராரு பணம் கட்டுறாங்க, யாராரு நன்கொடை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் போகும், எல்லாத்துக்கும் போகாது. 200 பேர் இருக்காங்க, எல்லாம் வேலையெல்லாம் யார்கிட்ட சும்மா இந்த வேலையே ஆகாது. யார் ஒழுங்கா பணம் கட்டுறாங்க, யார் நன்கொடை கொடுக்குற அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு போகும், யாருக்கும் அழைப்பு போகாது. நீ காலையில கூட ஒருத்தர், நிறைய பேர் இந்த நாம புதுசா பேசுறோம், அதை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. 2 நாள்ல மட்டும் ஒரு 4-5 ஃபோன் வந்தது. யாருக்கு நான் ஒத்துக்கல, யாருக்கும் நான் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குங்க, சக்கரை நோய் என்னென்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் சக்கரை நோய்னா கால் எடுக்கணும், கை எடுக்கணும், அதுக்கெல்லாம் இந்த ரேட்டை வச்சுக்கிட்டு வாங்கட்ட, புத்தகத்தை வேணா அனுப்புறேன்ட்டு நான். ஏழை பாலைனா சரி, ஏழை பாலையெல்லாம் கிடையாது, எல்லாரும் கல்லூரியோட சேர்ந்து தான் படிக்கணும்னு சொல்லிட்டேன். வெங்கடூர் ஏன் பெங்களூர் லேட்டாக வருது? ஏன் அவர் வர வேண்டியது, அவருக்கு அழைப்பு கொடுத்தாச்சு இல்ல? வீடியோ கால் அட்டன் ஆகுறாரு. உங்களுக்கு கட்டாயம் அங்க போயிடுச்சு, உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு, அதுல வந்துருங்க. உங்க பொதுவான அழைப்புல கொடுத்தாச்சே. அதுல கொடுத்தாச்சுங்களா? ஆமா, பொதுவான அழைப்புல கொடுத்தாச்சு. நீங்க கூட்ட எல்லாரும் கட் ஆயிட்டாங்க பாருங்க. உங்களுக்கு கூப்பிட்டேன், அவங்க
அதாவது வாட்ஸ்அப்ல வருது 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 வருது. எங்கடா போச்சு? ஆ திருப்பி திருப்பி போயிட்டாரா? அது பொதுவான வீடியோ அழைப்புல. கால் வரட்டும். வீடியோ கால் வரட்டுங்களா? கூகுள்ல வர சொல்லட்டா குருவே? ஏன்னா பேசாம கூகுளுக்கு போயிடலாமா? ஏன்னா கூகுளுக்கு போயிடலாம் குருவே. கூகுள் போட இங்க கூகுள் போட இங்க 2 பேர் தான் வரும். மத்த சரி பரவாயில்ல, கூகுளுக்கு வாங்க, மாடு கட் பண்றேன். இல்ல இதுல ஆட் பண்ணலன்னா பண்ணி பார்க்கலாதா? மாமா அதை பண்ண முடியுமா? ஆ சரி இரு சார் பார்க்கறேன். நெட் போட்டா அவர் லைன் கிடைக்காதான் தேடினுக்கிறாரு. ம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம். ரெக்கார்ட் பண்ணி போட்டா அவர் பார்த்துக்கிட்டோம். அந்த கூகுள் மீட்ல கரெக்டா வரும். இதுல கூகுள் மீட்ல நீங்க நினைப்ப நான் ஏன் உங்களை கூப்பிடுறேன்னா எல்லாம் மறந்துடுறீங்க. அதான் பிரச்சனையே. யாரும் வர்றதில்ல, மறந்துடுறாங்க, எல்லாரும் மறந்துடுறாங்க. அதனால வலுக்கட்டாயமா பண்ணிருக்கிறேன். காலையில் டைம்ல அது மெயின்டைன் பண்ண முடியறதுல பரவாயில்ல பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் நானே பார்த்து 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 நானே சொந்தமா வீடியோ போடுறேன். அப்புறம் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு அந்த பழனி வேலை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறது, நானே வலுக்கட்டாயமா கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறேன். ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, கணேஷ், ஆனந்த் கணேஷ். காலையில் கூட இந்த ஒரு மாதிரி வந்திருந்தார் இல்லையா, அவர் தான். சரி, என்ன அவர் போயிட்டாரு, திடீர்னு போயிட்டாரு. வேண்டாஜலம் ரொம்ப இப்ப யோசனை பண்ணுவாரு, என்ன பண்றதுன்னு தெரியாது. லைன் சரி கட் பரவாயில்ல. ஆயிடுச்சு. அதே இது மறந்துடுறாங்க. எதுக்கு மறந்துடுறாங்கன்னா அந்த கூகுள் மீட்டுங்கிறது அவங்க நினைப்பு வச்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த கூகுள் மீட்ல வந்து இப்ப நான் அது கேட்கறேன். இந்த கூகுள் மீட்ல அழைப்பு விடுற மாதிரி இருந்தா நான் அது நான் பாக்குறேன். நான் கூகுள் மீட்டும் போட்டு அழைப்பும் விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போட்டு ஒரு 5-6 பேத்துக்கு அழைப்பு விடலாம். இப்ப இதுல எப்படி வாட்ஸ்அப் கால்ல அழைச்சாலுமே யார கூப்பிடுன்னு அது சொல்றாங்க. அந்த பொத்த நம்புறா மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் போகும், மத்த யாருக்கும் போகாது. சரி குரு. இப்ப அதனாலதான் போட்டேன். வர்றாரு குரு. இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்க, ஓகேங்க. ஆனா இப்போ அவரது வரலையே. அவர் வந்துட்டாரு, சுந்தர் வந்துட்டாங்க. பழனிவேல் எங்கே வர்றாரு? அடேங்க, பழனிவேல் வந்துட்டாரு. பொறியாளர், சென்னை பழனிவேல். ஐயா நீங்க வேலை இருந்தா பாக்கலாம் ஐயா. பழனிவேல் வேலை இருந்தா பாக்கலாம். பழனிவேல் நீங்க கட்டாயம் இல்ல, அவர் டியூட்டியில இருக்காரு. அவர் ரயில்ல போயிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அது சாத்தியம் இல்லை. சரி, பேசி முடிச்சுக்கலாம். நேரமாச்சு, இதுக்கே நேரமாயிட்டு இருக்கு. ரைட் ஓகே. போயிட்டாரு. ஏன்னா இது கரகரன்னு பேசிட்டு இருந்தா ரெக்கார்டும் ஆகாது, கரமுரன்னு சத்தம் வரும். கொஞ்சோன்னு பெங்களூர் சண்முகம் ஒரு நூல் கீழே இருக்குங்க. சரி. பெங்களூர் வெங்கடாச்சலம் ஒரு நூல் மேல ஏத்துங்க. சரி ஓகே. சரி ஓகே, போதும். இது போதும், 3 பேர் மட்டும் போதும். பொறியாளர் பிடிச்சி அப்புறம் பிடிச்சிக்கலாம். அதாவது இந்த கூகுள் மீட்ல போட்டோம்னா அந்த நினைப்பை நீங்க வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன பண்றேன்னா இந்த மாதிரி 8 மணிக்கு கூப்பிடுறேன்னு சொல்லணும். நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் கால கவனிச்சாதான் ஆகும். வாட்ஸ்அப்ல நான் போடுவேன், காலை இந்திய நேரம் காலை 6 மணிக்கு வரவுன்னு போடுறேன். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் எல்லாம் வேலை இருக்கும். இப்ப இது அப்படி இல்லை. இது ரிங் விட்டே எடுத்தே ஆகணும், நானும் கட் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அதனால இது இது ரிங் விட்டா எடுத்தே ஆகணும், அது கட் பண்ணணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ நினப்ப வச்சுட்டு வரணும். அது ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தாங்க. பார்ப்பேன் எல்லாத்துக்கும் என்ன பண்றது, எல்லாம் மறதி வேலை. எனக்கு தான் வேலை இல்லை இப்படி சொல்றத ஒரு நமக்கு தான் வேலை இல்லை, நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன பண்றது? இப்ப நான் வேற அந்த இன்னொரு வேலையை வேற முடிக்கணும். இப்ப பாரு, கம்ப்யூட்டர் பக்கத்துல உட்காந்துருக்கேன். நாளைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்து பாருங்க, எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கிறேன். பிரிண்டர் எல்லாம் வச்சிருக்கேன். நாளைக்கு பூரா எடுத்து அந்த இந்த இதுக்கு வேற அனுப்பணும். யாருக்கு? இந்த ஐஐடிக்கு அனுப்பணும். அந்த வேலையை பார்க்கணும். ஐஐடிக்கு நீ அனுப்பிச்சு அதை கடிதம் ஊருக்கு வரலீங்களா? இல்ல திருச்சியில தான் இருக்கேன். இல்ல திருச்சியில இருக்கேன். எனக்கு இங்க நெட்டு நல்லா கிடைக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நெட்டு நல்லா கிடைக்குது. இங்க எல்லா சாமானும் இருக்குது பாருங்க. பிரிண்டர் இருக்கு பாருங்க. பிரிண்டர் போட்டு எடுக்கணும் நீ. இது வந்து பெரிய பொண்ணு வேலை செய்யற இடம். பெரிய பொண்ணு கல்லூரிக்கு போறாங்க. இங்க அரசு கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு இது கொடுத்தாச்சு. அவங்க வந்து அரசாங்கத்துக்கு போன வருஷமே தெரிவிச்சுட்டாங்க. அந்த நேக் கமிட்டின்னு வருவாங்க. அந்த கல்லூரி ஆராய்ச்சி பண்றதுக்குன்னு ஒரு மத்திய அரசாங்கம் வரும், வருஷம் வரும். என்ன ஆடிட்டிங் பண்ணுவாங்க, ஆடிட்டிங் தணிக்கை பண்றதுக்கு வருவாங்க.
கவர்மெண்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்களே, அவங்க வந்து ஆடிட்டிங் பண்ண வருவாங்க. அதாவது கவர்மெண்ட் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வருவாங்க. அவனுக்கு எவனுக்கு மண்டையில அறிவு இருக்கு? எவனுக்காவது அறிவு இருக்கான்னு ஒரு பயலுக்கும் அறிவு இருக்காது. நம்ம தான் இது பண்ணணும். அதனால என் பொண்ணு வீட்டு கூட சொல்லியிருக்கேன். என் பொண்ணு வீட்டு வச்சு இந்த 2வது பிஹெச்டி பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எப்போ ஆகும் என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடேங்கப்போ. ஏன்னா இது வந்து என்னுடைய நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்கன்னு சாத்தியம் ரொம்ப 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 குறைவு. நானே இறங்கி பண்ணணும். இது அடுத்த இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயாவது பயிற்சியே கொடுத்தாகணும். விண்வெளி வீரர்களுக்கு அதையும் போட்டு உள்வாங்கிட்டாங்க. அனைமன் ஒன்று அனைமே அது உறுதி ஆயிடுச்சு. லண்டன் போறதுக்கு உறுதி ஆயிடுச்சு. லண்டன் போறதுக்கு உறுதி ஆயிடுச்சு. பாரு, இன்னைக்கு கூட கனரா பேங்க்ல 1/4 கோடி ரூபாய், கனராவிட 1/4 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். 1/4 கோடி பாருங்க, அனுப்பிச்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் ஃபீஸ். விளையாட்டு இல்லை. இதை போய் படிக்கிறதுக்கு நான் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். கடன் வாங்கியாச்சு. கடன் பட்டார் நஞ்சம் போல் கலகினார். இல்லை, கடனே வாழ்க்கையில வாங்கினது கிடையாது. கடனே என்கிட்ட பணம் இருக்கு. ஆனா அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த 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 டைம் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அந்த 24 லட்சம் காட்ட சொல்றான். குறிப்பிட்ட கட்டத்துல அந்த ஒரு 60 நாளைக்கு 70 நாளைக்கு இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் பணம் எடுத்துடலாம். அந்த அந்த 90 நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து சில இதெல்லாம் வச்சிருக்கேன். அவன் கேட்கற காலகட்டத்துல அந்த பணம் இல்லை. பணம் இருக்கு, ஆனா எடுக்க முடியல. அப்போ அதுக்காக என்ன பண்ணா, சரி அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, ஏதோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க அப்புறம் அதுக்கு 1,10,000 ரூபாய் வட்டி கட்டி இருக்கேன். இப்ப இந்த 6 மாசத்துக்கு அவன் போலியே 24 லட்சம் என் பொண்ணு கணக்குல இருக்குதுன்னு காட்டியிருக்கான். யூனிவர்சிட்டிக்கு அப்படி காட்டணும். 24 லட்சம் ரூபாய் காட்டி நீங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. அதை அனுப்பிச்சு வச்சிடானு. அநேகமா அடுத்த மாசம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போய் படிச்சு நிரூபிச்சு அதெல்லாம் ஒரு 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இதை வேற ஆங்கிலத்துல வேற சொல்லியிருக்கு. நீ வந்து யூடியூப் தொடங்கி அதுல பொருளிட்டணும். கல்வி செலவு நீ பண்ணிக்கோ. யூடியூப்ல பண்ணி ஒரு வெள்ளைக்காரனுக்கு நீ புரிய வச்சா போதுன்ற. ஒரு வெள்ளைக்காரனுக்கு நீ புரிய வச்சு அவனுக்கு மருத்துவம் பண்ணினா டோட்டலா பெங்களூர் வேகமா பரவிடுறது. அது இங்கிலாந்துல இங்கிலாந்துக்கார நல்ல வேலை இங்கிலாந்துக்கே போக போறாங்க. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. இங்கிலாந்துக்காரனுக்கு ஒரு 4 ப்ரொஃபஸருக்கு நீ நல்லது பண்ணினா, ஏன்னா இது பெரிய கல்லூரி. நான் போறது வந்து பாத்தீங்கன்னா விண்வெளித்துறைக்கான பெரிய கல்லூரி, யூனிவர்சிட்டி. ஆமா, அதை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம திறமை அங்க காட்டணும். அந்த அளவுக்கு என்னுடைய பொண்ணு அந்த அளவுக்கு டேலண்டா வரணும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஆர்குமெண்ட் பயங்கரமா நடக்குங்க. ஏன் விவாதம்ங்கிறது வெள்ளைக்காரன் விவாதம் பண்றது சாதாரணமான்னு கேட்கறேன். ஆனா நிரூபிச்சு காட்டினா சரண்டர் ஆயிடுவான். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து பாருங்க, 181ஆம் பக்கத்துல இப்ப நம்ம 184 படிச்சுக்கிட்டு இருக்கோம். டக்கு 181க்கு போயிட்டோம். பாருங்க 182ஆம் பக்கத்துல 152 பாத்தீங்கன்னா கடைசி இங்கிலீஷ்ல ஒரு பேரா போட்டுருக்கு பாருங்க. என்ன சொல்றேன்னா, அதுல வந்து அந்த ஷா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன், அதோட நிறுத்திக்கலாம். இந்த அது ஹீரரத்தன் மனைக்கு தான் ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கு பின்னாண்டுக்கு நம்ம தமிழ்ல படிச்சது விமலா பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இவரைத்தான் அங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அவ என்ன சொல்றான்னா, இவரோட உடம்பு வந்து குறைந்த உணவில் வாழ பழகி கொண்டதுங்கிறாரு. வேற ஒண்ணுமே அவன் சொல்லல. அதாவது எங்கிருந்து பேலன்ஸ் பண்ணுது, எங்கிருந்து எடுத்துக்குது, அதெல்லாம் இல்ல. இவர் உடம்பு வந்து குறைச்சலான உணவுக்கு வாழ பழகி கொள்கிறது. ஆகினால உடம்புல எந்த நோயும் இல்லை. நிறைய திங்கிறவன் நடக்க முடியல. என்ன, இப்ப நான் வந்து ஓய்வா உட்கார்ந்து இருக்கனால நானே திடீர்னு வேகமா நடக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் ஆகணும். நானே திடீர்னு வேகமா நடக்க முடியாது. அன்னைக்கு அந்த மலைக்கு ஏறும் பொழுது எந்த பயிற்சியுமே எனக்கு கிடையாது. அதாவது அந்த கண்ணகி மலைக்கு நான் போயிருந்தேன் போன வருஷம் கம்பத்துல. போன 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆச்சு. ஐயா இருக்கிற ஊர்ல தான் இருந்தேன். இப்ப ஐயா கம்பம் இருக்கிற அங்கிருந்தா போகணும். அப்ப எந்த பயிற்சியுமே எனக்கு கிடையாதுங்க. நான் எந்த பயிற்சியுமே கிடையாது. 9 கிலோமீட்டர் மலை மேல ஏறி கீழே இறங்கினா எந்த மேற ஏறப்ப எந்த சோர்வும் இல்லை. அந்த அப்பப்ப சோறு வர்றப்ப உட்காந்துக்கிறது. ஏன்னா தொடர்ந்து ஏற முடியாது. அப்ப உட்காந்து எல்லாரும் உட்காந்து இறங்க, நான் உட்காந்து ஏறினேன். அவ்வளவுதான். திருப்பி வந்தேன். ஆனால் அந்த புதுசா ஏறி இறங்கணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் வந்து கால் வலி, கை வலி, தலைவலி, வயிற்று வலி என்னென்னமோ ஏற்படுங்க. கொடூரமா தான் இருக்கணும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை. அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. இப்ப திடீர்னு உடனே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போக அது பிக்கப் ஆயிக்கும். ஆனா
சொகுசா இருந்தா சொகுசா இருந்தா அது ஒரு வகையான ஒரு சோம்பல் உருவாக்கும். நானும் வலுக்கட்டாயமா கை காலை மடக்கிற குழந்தைகளை விளையாடுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நான் இன்னைக்கு கூட மாடிப்பள்ள கிடு 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 ஏறி ஏறி காமிச்சேன். சரியா? இப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் தி பிஹைண்ட் ப்ரோலாங்கர் ஃபாஸ்டிங். அதாவது ப்ரோலாங்கர் ஃபாஸ்டிங்னா நீண்ட கால பட்டினி. நான் வந்து நீண்ட கால பட்டினிக்கு பழக்கிறோம், உடனே பழக்கல. நீண்ட கால பட்டினிக்கு 2 நாள் படி மெல்ல மெல்ல பழக்கி 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 உடம்புல எந்த வகையான தீமை செயல்பாடும் இல்லாமல் தூக்கம் வரணும், ஒழுங்கு வரணும், உடலுறு கொள்ளணும், உடலுறு கொள்றவங்க கொள்ளலாம், குழந்தை பத்துக்கு எல்லாமே நடக்கணும். பண்றீங்களா பல்லது எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். இதே நான் 40 வயசா இருந்து வச்சுக்கங்க, உடுவா என்ன 2-3 குழந்தை பெற்றுக்கு. எனக்கு இப்ப 40 வயசுல அப்படி அந்த 40 வயசுலயே 2வது குழந்தை நான் இதுல தான் பத்துக்கிட்டேன் நான். புரியுதுங்களா? அப்போ உடலுறவும் சோறு வரக்கூடாது. முதல் வெங்கடேசன் சந்திக்கும் போது இந்த கேள்வித்தை முதல் கேட்டேன் நான். ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நான் இன்னும் குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கிறேன், 2வது குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்றாரு. என்னது பிரச்சனை இல்ல, நீங்க 10 தடவை கூட கொண்டுக்கலாம், குழந்தை நல்லா பிறக்கும்னாரு. எனக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சு. என்னது முதல் இந்த கேள்வியே தான் கண்டு. ஏன்னா நான் வந்து இது கத்துக்கு போறீங்க பொழுது எங்க வீட்டுக்கு பக்கத்தால நான் ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தேன். அங்க வந்து ஒரு மரக்கடைசல் பட்டறைன்னு ஒருத்தர் இருந்தார். கடைசல் பண்ண அருமையான மரத்துல நல்ல வேலையெல்லாம் பண்ணுவார். கடைசல்ல நிறைய கைதே இருந்தார், விதவிதமா மரத்துல கடைவாரு. அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, என்ன இதுல நபர மாதிரி இருக்கா அப்படின்னாரு. அப்ப இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த உடலுறவு கொள்கை, மனிதன் வந்து உடலுறவு கொள்கையில இருந்து வந்து அந்த உடலுறவு கொள்கையில வந்து மேன்மை அடைஞ்சு அதுல தேவையான அளவு குழந்தையை பத்தி அதுக்கப்புறம் முக்திக்கு போறான், அதெல்லாம் உண்மைதான். நீங்க முதல்ல உடலுறவு, இப்ப நான் வந்து இந்த பயிற்சி கத்துக்கணும்னு வச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இன்னொரு 2 குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கிறேன், அல்லது உடலுறவு கொள்ளலான்னு இருக்கிறேன், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சு அதையும் கேளுங்கன்னாரு. அதைத்தான் நான் முதல்ல போய் கேட்டேன். அப்புறம் 2வது குழந்தையும் இதுல பெத்துக்கிட்டேன். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல அவன் சொல்றான், 20 டாக்டர் சேர்ந்து ஆராய்ச்சி பண்றானுங்க. அவன் என்ன சொல்றான்னா, இவர் உடம்பானது சொற்ப உணவில் வாழ பழகி கொண்டு விட்டது, அவ்வளவுதான். நாங்க எல்லா வகையான டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். மூளை, நரம்பு, எல்லாம் தனித்தனி மருத்துவர்கள், அதுல எல்லா 20 மருத்துவர் இருக்காங்க, பேரே இருக்கு, ஏதாவது என்னென்ன தொழில் பண்ணாங்கிறது. சுதீர் ஷா, கட்டாரியா, எல்லாரும் இருக்காங்க. மேல பகுதியை பார்த்தா அத்தனை பேருக்கு. இதெல்லாம் இந்த சுதீர் ஷா தான் ஹெட், அந்த 20 பேர்த்துக்கு ஹெட். அவங்க என்னென்ன சொல்றானோ அப்படியே சேர்த்து கடைசியில ஒரே விரல முடிக்கிறாரு. எங்களால நம்ப முடியல, நம்பித்தான் ஆக வேண்டும், அவர் குறைந்த உணவில் வாழ்கிறார், எல்லாம் கரெக்ட் தான். ஒரு சராசரி மனிதனுக்கு 2000 கலோரி வேணுங்கிற பொழுது ஒரு சராசரி மனிதனுக்கு இப்ப 3000 4000 என்னென்னமோ சொல்றான். இப்படி சராசரியா இப்ப தப்பு கணக்கு போட்டிருக்கான் பாரு, இந்த காட்டு முண்டை தப்பு கணக்கு போட்டிருக்கான். இப்ப நான் வந்து நிரூபிக்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து எப்படின்னா, இந்த ஐஐடிலயோ அமெரிக்காவில எங்கேயோ அது ஒண்ணு எனக்கு தெரியும், இது ஒரு வைத்தியம். அவனுக்கு தான் பத்தியமே தவிர எனக்கு இது வைத்தியம் அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சிட்டு இருப்பான் பத்தியம்ங்கிறான், அதே இது வைத்தியம்டான்னு அவனுக்கு தான் புரிய வைக்கணும். என்னது வைத்தியம்? இப்ப நமக்கு வைத்தியம், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தியம். நம்ம பத்தியத்துல இருந்து பழக்கப்படுத்தி இருக்கோம். என்னது பத்தியத்துல இருந்து பழக்கப்படுத்தி வச்சுன்னுக்குறோம். பழக்கப்படுத்திட்டு நைட்ரஜன், கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் புரோட்டீனை மாத்துறான். இது என்ன சொல்றான்னா, இந்த பேலன்ஸ், அந்த உடம்பு எப்படி பேலன்ஸ் பண்றதுக்கு இருக்கான பதில் எங்களுக்கு தெரியாதுன்ட்டான். இந்த உடம்புக்கான சக்தி எங்கிருந்து எடுக்குதுன்னு தெரியாதுன்ட்டான். ஏன்னா யாருமே அந்த வெள்ளக்காராமன அந்த அமெரிக்கக்காரன் ஒரு நாளும் இந்த டாக்டர் அர்னால்டு படிச்சிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த இதையும் பார்த்துருக்க மாட்டான். ரேஷனல் ஃபாஸ்டிங், இது அறிவு சார்ந்த நோன்பு. அதாவது மதம் சார்ந்த நோன்பு வேற, அறிவு சார்ந்த நோன்பு வேற. நம்ம திருமராயனுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். மதம் சார்ந்த நோன்பு என்பது வேற, இது அறிவு சார்ந்த நோன்பு. என்னது அறிவு சார்ந்த, அதுதான் பேரே வைக்கிறாரு, ரேஷனல் ஃபாஸ்டிங்கிறாரு. ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங், அதாவது கிறிஸ்துவ மதத்துல, இஸ்லாம் மதத்துல ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங், அப்புறம் இந்து மதத்துல எது சொல்றான், அது வேற. அது பக்தியில வரக்கூடிய, இது அப்படியே இல்ல, ஆரோக்கியத்திற்காக சொல்லப்படுகின்ற. இப்ப சித்தர்கள் முழுக்க முழுக்க அறிவை அடிப்படையாக கொண்டு நோன்பு இருந்தார்கள், அதை புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் அங்க மதம் ஜாதி எதுவுமே வராது, எதுவும் வராது. சித்தர்களாவே மதத்தை உடைக்கிறவங்க, சித்தர்களாவே மதத்தை உடைக்கிறவங்க, கடவுளை உடைக்கிறவங்க, எல்லாத்தையும் உடைக்கிறவங்க. அந்த தப்பான சிந்தனை இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதன் தான் அந்த கடவுளுடைய உருவம், அறிவை பயன்படும். அதாவது கடவுளனுடைய இன்னொரு உருவம் தான் சொல்றான். கடவுளனுடைய இன்னொரு உருவம், அது மட்டுமே அவன் சொல்றான். கடவுளை தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு
பிரபஞ்சத்தினுடைய சின்ன வடிவம்னு சொல்லிட்டான். இதுதான் உயர்ந்த கண்டுபிடிப்பு. அது கடவுள்னு சொன்னா கூட அது கேவலம். அது இல்லடா, நீ பிரபஞ்சத்தினுடைய சின்ன பிரபஞ்சம். என்னது பிரபஞ்சத்தோட சின்ன பிரபஞ்சம். இதுதான் உண்மையான அறிவு. இந்த கடவுள் கத்திரிக்கையில ஓரமா வச்சுக்க வேண்டிய அதுல சாமி அடிகளுக்கு தான் போகும். அது நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அண்டத்தில் இருப்பது பிண்டம், பிண்டத்தில் இருப்பது அண்டம் ஆகினால் அண்டம் பிரபஞ்சம் பெரியசா இருக்குது, பெரிய அண்டமாக இருக்கிறது. அந்த அண்டத்தினுடைய சின்ன வடிவம் தான் இந்த உடம்புன்னு எழுதி வச்சிருக்காங்க, சித்திரங்களை வச்சிருக்காங்க. இப்ப என்ன பிசிக்ஸ், இப்ப நீங்க மாடர்ன் பிசிக்ஸ், இப்ப பிசிக்ஸ் படிக்கிற அத்தனை பேருமே ஆமாம் எல்லாம் துகளால் ஆனதுங்கிறான், எல்லாம் அணுக்கள் ஆனது, இப்பதான் கரெக்டா வரானுங்க. ஆனால் இந்த உடம்பும் அணுக்களால் ஆகுகிறது. இந்த உடம்பும் சூரியனை போல தன்னைத்தானே இயங்குதுன்னு சொல்ல தெரியல அந்த முண்டங்களுக்கு. யாரே இந்த பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு. அத என் பொண்ணு வாயால சொல்ல வைக்கணும். அதான் பெரிய வேலை. என்னது பெரிய வேலை. அது மட்டும் இல்ல, அதை பிஹெச்டி பண்ணணும். பிஹெச்டி பண்ணி பேப்பர் கொடுத்தா தான் ஒத்துக்குவான். என்னது பிஹெச்டி பண்ணி பேப்பர் கொடுக்கும். இன்னும் எனக்கு இப்பதான் முதல் படிக்கு நான் இப்பதான் இது வரைக்கும் நான் 25 வருஷமா பேசினதெல்லாம் ஓரம். இனி வெள்ளக்காரனுக்கு புரிய வச்சு என் பொண்ணை பிஹெச்டி பண்ண வச்சு அதுல எத்தனை பிஹெச்டி பண்ணணுமா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லி தேவைப்பட்ட நானும் போய் அப்புறம் நீங்கெல்லாம் ஒரு காலத்துக்கு என்னுடைய நீங்க இருந்து காட்டி ஒரு கற்பனை பண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள மண்டையை பிடிச்சி உழுக்கே தீரணும் அப்படிங்கிற முடிவோட தான் இருக்கேன். பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் சரியான வழின்னு தெரிஞ்சு போச்சு. இதை விட்டா வேற வழியே இல்லை. ஏன்னா ஒரு டவுட் எனக்கு, இந்த கையில இன்னைக்கு காலையில ஒரு மிளகை வேற மிளகை எனக்கு இடிச்சிடுது. சரி, மணிக்கு நரம்பு அப்படியே சுருன்னு எனக்கு தலை மண்டி ஏறிடுச்சு, ரொம்ப வலிக்குது. சரி, நான் ஏதோ ஒரு தைலம் தான் தேய்ச்சேன், ஆனா வலி இருக்குது. அந்த வலினால எனக்கு எல்லா பக்கம் வலி போற மாதிரி எனக்கு தெரியுது. ரத்தம் எதனா கட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 2 நாள் சரியாயிடும். அதெல்லாம் 2-3 நாள் சரி. எனக்கு எத்தனை அடி 25 வருஷத்துல நான் எத்தனை இடம் கீழே விழுந்திருக்கேன், மண்டை பிடிச்சிருக்கேன், கீழே விழுந்திருக்கேன், சைக்கிள் விழுந்திருக்கிறேன், காலை பேத்திருக்கேன், நகம் போயிருக்கு. இப்ப கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டுமையா தோட்டத்துல போற கட்டுமையா மம்முட்டி வேலை பண்ணி எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண ஒரு நாளைக்கு வலிக்கிற மாதிரி இருக்கேன், சரியாயிடும். அதெல்லாம் இந்த கரைசல் போடுங்க. இதுதான் வைத்தியம். இதுதான் அதுதான் 3 நாள்ல நல்லாயிரும். அதெல்லாம் 3 நாள்ல குறைஞ்சிரும். 3 நாள் நான் எத்தனை பேரை கீழே விழுந்திருக்கேங்க. கீழே விழுந்து ஒரு வினா அந்த தண்ணிலே போடலாம், பட்டினி தான், வேற ஒண்ணும் இல்ல. வயிற்ற காயப்பட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா காய்கறி தின்னா சரியா போயிடும். காய்கறி தான் வேற ஒண்ணும் இல்ல. காய்கறிங்கிறது உணவு கிடையாது. அது குடலை சுத்தமா வச்சுக்கும். அது என்ன சொல்றான்னா பெருங்குடல் இருக்கிற நியூரான் நரம்ப இப்ப என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள், என்ன சொல்றாங்கன்னா மூளையில என்னென்ன வேலை இருக்குதோ மூளையில நரம்பும் இருக்குது, நரம்பு துகள்களும் இருக்குது. நரம்பும் இருக்கிறது, நரம்பு துகப்பா செங்கல் கட்டியும் இருக்குது, செங்கல் தூளும் இருக்குது. புரியுதா? செங்கல் தூள். ஆனா அந்த பவுடர் என்ன பண்ணுதுன்னா, இப்ப செங்கல் கட்டினா கட்டி ஏகம் ஒரே மாதிரி இழுத்து பிடிச்சிருக்கு இல்லையா? ஒரு பக்கம் தட்டினாவே எல்லா பக்கம் சவுண்டு கேட்கும். ஆனா இந்த துகள் என்ன பண்ணுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கிடையாது, ஆனா சிக்னல் மட்டும் அனுப்புது. சிக்னல்ல தொடர்பு கிடையாது. சும்மா இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்ல அதே மாதிரி எந்த தொடர்பும் இல்லாம சிக்னல் மட்டும் அனுப்புறது. அப்படி பேசிக்குது மூளை. இப்ப என்ன சொல்றேன்னா இந்த வயிறு இந்த வயிற்றுக்கும் மூளைக்கும் நேரடி கனெக்ஷன் கிடையாது. ஆனால் மூளையில இருக்கிற நரம்பு துகள்கள் வயிற்ற இந்த குறிப்பா பெருங்குடல் இந்த லட்சக்கணக்கில் இருக்குதுங்கிறான். இது எப்படிதான் கனெக்ஷன் பண்ணுதுன்னு கேட்கறானுங்க. இப்பதான் மண்டையை பிச்சுக்கிறானுங்க. எப்படி இது கனெக்ஷன் பண்ணுது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இது வெங்கடேசன் 25 வருஷம் புத்தகம் எழுதும் பொழுது ரத்தத்தையும் பெருங்குடலையும் முதலில் தூய்மை செய்ய வேண்டும் எழுதுறாரு. எப்படி இந்த வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரா? ஆச்சரியம். அதாவது நம்பவே முடியல. உண்மையில பெரிய சாதனை. 25 இப்பதான் நம்ம காய்கறி நீங்க சொன்னீங்களா சார்? ஆமா. அப்ப மதியம் ஒரு நேரம் தண்ணியில இருந்துட்டு மதியம் ஒரு நேரம் காய்கறி சாப்பிட்டுக்கலாமா? அதெல்லாம் காய்கறி மருத்துவம். நீங்க காய்கறி உணவு பொருள் கிடையாது. உணவுங்கிற பேர்ல மருத்துவம் செய்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப கொய்யாப்பழம் அது சாப்பிட்டுக்கலாமா? எல்லாம் மருத்துவம் தாங்க, அது உணவு பொருள் கிடையாது. அது ஒரு சீவை கட்ட மாதிரி தான்.
ஓஹோ, இந்த பழம், கொய்யா பழம், ஆப்பிள் பழம் இதெல்லாம் இதெல்லாம் உணவு கிடையாது. பெருங்குடலை சுத்தமா வச்சு கக்கூஸ் இல்லாம பாத்துக்கிறது என்னது. அது வந்து இப்ப நம்ம பசிச்சா 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம், காய்கறி பசிச்சா கட்டுப்படுத்திட்டு தான் நீ அங்க போங்க. நீங்க பசிச்சா திருட்டே இருந்தே அப்புறம் போட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் திண்டு அது நீங்க மாடு மாதிரி திருட்டே இருக்க வேண்டியது. நறுக்கு 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 அதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியும். நீங்க திங்கறதுனா ஆமா, நீங்க தின்பதனால ஒரு குற்றம் வராது. ஆனால் அந்த பழக்கத்துக்கு திருப்பி அடிமை திருப்பி கொண்டு அங்க விட்டுரு. அப்புறம் ஆப்பளை தேடிட்டே இருங்க, அப்புறம் கொய்யா பழத்தை தேடிட்டே இருங்க. நான் பண்ணி பாத்துட்டேன், அதெல்லாம் பண்ணி பாத்துட்டேன். இப்போ நான் 1 கிலோ பப்பாளி முடிச்சுக்கலாம் நேரமா அது. நம்ம வந்து நம்ம பசி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பலபடி அங்க போக கூடாது. ஆமா, நம்ம தாண்டி வந்துட்டோம். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அப்படி சாப்பிட்டாலும் அது உணவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பழம் சாப்பிட்டா உணவு கிடையாது, கீரை சாப்பிட்டா உணவு கிடையாது, தண்ணி சாப்பிட்டா உணவு கிடையாது. என்ன தெரியுமா அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவன் வெள்ளைக்கார முண்டம் சொல்றான் பாருங்க. வெள்ளைக்கார முண்டம் இந்த மாவு கொழுப்பு புரதம் சொல்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மாவு கொழுப்பு புரதம் எவனும் தின்னதே கிடையாது. அவன் சமையல் பண்ணி ருசியேத்தி தின்றுக்கான்னு தவிர, நான் கேட்கறேன், ஒரு டாக்டர் போய் தனியா ஒரு டப்பாவோட ஒரு 1/2 கிலோ மாவு திங்கலான்னு கேட்டு பாருங்க, முண்டமான்னு கேட்பான். டாக்டர் 1/2 கிலோ மாவு திங்கலாமான்னு கேட்டு பாருங்க, லூசான்னு கேட்பான். 1/2 கிலோ கொழுப்பு திங்கலாமான்னு கேட்டு லூசான்னு கேட்பான். 1/2 கிலோ புரோட்டீன் திங்கலாமான்னு லூசான்னு கேட்பான். இந்த மாதிரி தனியா உலகத்துல கிடையாது, எல்லாம் கலந்துதான் இருக்குது. என்னது அப்ப சரி, வெறும் மாவு யாருங்க திம்பாங்க? வெறும் மாவு சும்மா எவனாச்சும் வேணுங்க? வெறும் அரிசி மாவு எவனாச்சும் திம்பானா? சயின்ஸ் படி பார்த்தா மாவு திங்கணும். சயின்ஸ் படி பார்த்தா வெள்ளக்காரனுடைய கணக்குப்படி மாவு திங்க. மாவு தின்றாங்க எந்த டாக்டராவது மாவு தின்னு காட்டியிருக்கானா? 1/2 கிலோ மாவு பப்பு 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 வாயில போட்டுக்கோனான்னு கேட்கறேன். கோலப்பொடியா எடுத்து அறிவட்ட முண்டாங்களா? யாருமே கேள்வியே கேட்கறது இல்லைங்க. மாவுனா எப்படி திங்கிறது, வர மாவு திங்கறதான்னு கேட்டு பாருங்க. எவனாச்சும் பதில் சொல்றான்னு பாருங்க, அறிவட்ட முண்டங்க. நாம தான் என்ன பண்றோம், மாவை இட்லியா ஊத்தி அது உளுந்த பருப்பு போட்டு ஆட்டி எல்லாத்தையும் போட்டு போது வாங்கி எல்லாம் பண்ணி கொட்டை முத்து போட்டு ஆட்டி மெது எடுத்து சட்னி சாம்பார் 9 ஐட்டம் வச்சு திங்கிறான். எனக்கு இப்படித்தான் திம்பானே தவிர வெறும் மாவை எவனாச்சும் திங்க முடியுமா? உலகத்துல எவனும் திங்க மாட்டேன். தின்ன மலச்சிக்கல் வந்து அப்பவே செத்து போயிடுவான். என்னது நீங்க வெறும் மாவு திங்க 1/2 கிலோ மாவு திங்க சேலஞ்ச் பண்ணிக்க. 1/2 கிலோ மாவு அப்படியே வாயில போட்டு தொண்டை விக்கி சாக வேண்டியதுதான். என்னவா அறிவியலே தப்பா எழுதி வச்சு தொலைச்சிட்டானுங்க. எல்லாம் தலைவலி தப்பா எழுதி வச்சு தொலைச்சிட்டானுங்க. உலகத்துல வந்து வெறும் மாவு யாரும் சாப்பிட முடியாது. வெறும் கொழுப்பு யாராவது திம்பீங்களா? நாங்க ஒரு 1/2 கிலோ கொழுப்பு தின்ற யாரும் தின்ன ஜீரணமாகாம சேர்த்து புளியே, எந்த புளியோ சிங்கமோ கரடியோ நாயோ பூனையோ எதுவுமே கொழுப்ப நக்காது. பாலை குடிக்குமே தவிர தனி கொழுப்பை நக்காது. உலகத்திலே கொழுப்பு திங்கிற ஒரே ஜாதி யார் தெரியுமா? உலகத்திலே கொழுப்பு திங்கிற ஒரே மிருகம் எது தெரியுமா? உலகத்துல அப்படி வாங்க, மனுஷன் மட்டும்தான் கொழுப்பை திம்பான். உலகத்துல எந்த விலங்கு கொழுப்பை திங்க தனி கொழுப்பை. என்னது உருக்கிட்டு நெய்ய சாப்பிடணும். அதான் ஜீரணமே ஆகாதுங்க. உண்மையாலுமே நீ மைசூர் பாக் சாப்பிட்டு பாருங்க, வயிறு கும்மன் ஆயிரும், வெடிக்கே போகாதுங்க, கொடூரம். அதத்தான் கடவுளுக்கு வச்சு ஆட்டாட்டு நாட்டுறான். அது விடுங்க. கடவுள் வந்து எங்கேயாவது மைசூர் பாக் சாப்பிடுவான்? நான் கேட்கறேன். லட்டு எங்கேயாவது கடவுள் திங்குவான்? இவன் அடிச்சு விட்டான். கடவுள் பேரை வச்சு வெங்கடாச்சல லட்டுன்ட்டான். பழனி பஞ்சாமரம் எங்கடா? பழனி பஞ்சாமரம் முருகன் பழனி பஞ்சாமரம் திருட்டு இருந்தான். இவன் பார்த்தானே அடிச்சு விட்டால. வியாபாரம் இல்லது, அட்டி அட்ரா வியாபாரம் இல்ல, வியாபாரம் தானுங்க. இப்போ இந்த தர்மசலான்னு சொல்றீங்களா, பலாயிரம் படத்தை திருடி கொண்டு அங்க வச்சிருக்கானுங்க. அதனால கத்துறானுங்க. அவன் புடிச்சிட்டாங்கன்னா வம்பா போய் எல்லா படமும் போச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் ஐயோங்கிறானு. அத்தனை காங்கிரஸ்காரோட படமும் அங்கதான் இருக்குது. பிஜேபி படம் அத்தனை திருட்டு படம் பூரா அங்க அவன்கிட்ட தான் இருக்குது. அத்தனை பேர் பலாயிரம் கூட திருடி வச்சு எல்லாம் அவன் படம் அங்க மாட்டிக்குது. அவன் பிடிச்சி அமுக்கிற கொட்டையை பிடிச்சி நசுக்குறாங்கன்னா வெளியே வந்துட்டு அவன் என்னென்னமோ ட்ரிக்ஸ் பண்றானுங்க. அது எப்படியாவது. ஆனா இது டெல்லி வரைக்கும் போயாச்சு. நீ என்னமோ நடந்து நாசமா போட்டு நீ அவ்வளவுதான். ஆனா சாட்சியெல்லாம் வந்தாச்சு, அவன் பிடிச்சி. இப்ப கடைசியில அந்த சௌஜன்யா கொலை செஞ்சத அடக்கம் பண்ணுது நான் தான் சொல்ல போறான் பாருங்க. அன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நான் தாண்டா அடக்கமே பண்ணுன்னு சொல்ல போறான். ஏதோ ட்ரிக்ஸ் நடக்குது. மொத்தத்துல நம்மளையும் குழப்புறான். அப்ப என்னமோ நடக்குது. மொத்தத்துல அவன் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு போயிரு.
சரி, அதை எடுத்துட்டு போட்டு விஷயத்துக்கு வரேன். அப்ப இந்த இந்த உணவு பழக்கத்தை அவர் சொல்றாரு, மனிதன் வந்து குறைந்த உணவில் வாழ முடியும்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. இது போதும் நமக்கு. ரெண்டாவது வந்து அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த திரவாகாரத்தையும் சூரியனை மட்டும். திரவாகாரம்னா ஏதோ ஒரு திரவாகாரம், அது என்ன நமக்கு தெரியல, ஆனா திரவாகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திரவாகார உணவு இல்லைன்னு அவனே கன்ஃபார்ம் பண்றான். என்னது திரவாக காப்பி இருக்கலாம், மோர் இருக்கலாம், அது பழச்சாறு இருக்கலாம், அதெல்லாம் உணவு இல்லைன்ட்டான். அதெல்லாம் உணவே இல்லைன்ட்டான். சயின்டிபிக்ல இது உணவு கிடையாதுடான்ட்டான் அவன். பாருங்க, அந்த அந்த மரமுண்டம், அந்த பசித்த அந்த மரமுண்டம் என்ன அந்த மரம் அது வாட்டு முடிச்சுக்கலாம் நேரம் ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்லி முடியும், நான் நேரம் ஆச்சு, என்ன சொல்லி முடிச்சுக்கலாம். ஆக அந்த அந்த உணவு பழக்கத்தை வர்றாரு. இந்த உணவு பழக்கத்தை குறைத்து கொள்ள முடியும். உணவு பழக்கத்தை குறைத்துக்கிறதுனால அவனுக்கு மரணமும் நிகழவில்லை. என்னங்க உணவு பழக்கம், அதான் பாருங்க. திருமூலர் என்ன சொன்னாரோ அதை திருமூலர் என்ன சொன்னாரு, 8000 ஆண்டுக்கு என்ன 8000 ஆண்டு 4000 என்ன சொன்னாரோ அதை நாசா விஞ்ஞானி உறுதிப்படுத்துறாங்க. அவர் உணவு குறைச்சிக்கிட்டாரு, உணவை குறைச்சி பழகுறதுனால உடம்பு பழகிச்சுக்கிறான். அடாடாடா, என்ன அழகா சொல்றான் பாருங்க. உணவு குறைச்சி பழகிட்டாராம, அதனால அவர் ஒத்து போச்சுங்கிறான். அப்படின்னா அந்த பேலன்ஸ்ங்கிறத எடுத்துக்குது, அது பதில் இல்லை. அறிவியல்ல வந்து அந்த உடம்பை பற்றிய இயக்கத்தை வந்து எவனாலும் அறுதிட்டு கூற முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, இந்த உடம்பு எப்படி இயங்குது என்பதை எவனாலும் முழுமையாக அறுதிட்டு கூற. உடம்பை பற்றிய ஞானம் வந்து நம்ம என்னதான் பேசினாலுமே, நான் இனியன் பேசிட்டோம், திருமூலர் பேசிட்டு யார் வேணாலும் பேசலாம். உடம்பை பற்றிய முழுமையான அறிவு கிடையவே கிடையாது. நாம பேசுற அளவு 90 விழுக்காடு தான் வரும். அதுக்கப்புறம் 10 விழுக்காடு யாருக்குமே தெரியாது. கடவுளே வந்தாலும் தெரியாதுன்றுவான். கடவுளே வந்தாலும் தெரியாது. இதெல்லாம் ரகசியம் ஐயா, ரகசியம். இதுதான் இயற்கையின் ரகசியம். அதனால நாம சொல்றது வந்து ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு முழு உண்மைன்னா யாருக்கு தெரியுமா? படைச்ச இயற்கைக்கு தான் தெரியும். படைச்ச இயற்கைக்கு தான் ஏங்க நம்மளை கேட்காம எல்லா சக்தி உருவாக்கி வச்சிருக்குதுங்க. நைட்ரஜன் யாரு உருவாக்குனாங்க? ஆக்சிஜன் யாரு? சரி, இந்த சாப்பாடு தான் யாரு உருவாக்குனாங்க? சாப்பாட்டுக்கான அரிசி யாரு உருவாக்குனாங்க? எல்லாம் இயற்கை தானே. நீ சமைச்சு தின்னு பழகிட்டியே தவிர இதுக்கான மூலம் யாரு கண்டுபிடிச்சாங்க? அரிசியா, பருப்போ, கம்போ, சோளம், ராகி, மானு, கீனு, பேய், பிசாசு இதெல்லாம் படைச்சிட்டு யாரு? இயற்கை தானே. அப்படி இயற்கைக்கெல்லாம் தெரியுமில்ல. ஆனால் இதுக்கு மேல என்ன பண்ணி, அதனாலதான் என்ன படிச்சுனா இவனுக்கு அதாவது ஒரு விலங்கு கூட இனப்பெருக்கம் பண்ணத்தான் வந்திருக்குது. அதுல மனிதனும் அப்படித்தான் இனப்பெருக்கம் பண்ணத்தான் வந்திருக்கான். எந்த விலங்கும் விவசாயம் பண்ணாது. ஒரு மாடு விவசாயம் பண்ணுமா? பண்ணாது. மனுஷனுக்கு விவசாயம் பண்ண மாட்டான். மனுஷனுக்கு விவசாயம் தெரியாது, தெரியக்கூடாது. நம்ம கத்துக்கிட்டோம். என்னன்னா இந்த குழந்தைகளுக்காக உணவு வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த விவசாயம் வந்து தமிழர்கள் கத்துக்கிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, ஆகாரத்திற்காக, அதாவது குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக விவசாயம் செய்ய போய் பலகாரம் திங்கிறதுக்காக விவசாயம் செய்யறது மாறிட்டான். மானங்கட்ட பழப்பு அப்படி நாசமா போச்சு. என்னது இப்ப எதுக்கடா பருப்பு உற்பத்தி பண்ணா பலகாரம் திங்கிறதுக்கு, எதுக்கடா அரிசி உற்பத்தி இட்லி திங்கிறதுக்கு, இதுக்குத்தானே தவிர குழந்தைகளுக்காக கிடையாது. ஏவனும் குழந்தை அப்படி பார்த்தோன்னா பழங்கள் மட்டும்தான் உற்பத்தி செய்ய வேணும். புரியுதா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் நாளைக்கு பேச. அப்போ இந்த நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு காலையில வரும்பொழுது அந்த 181 பக்கத்தை நல்லா படிச்சிருங்க. 184 அந்த ரெண்டுமே ஒரேதான். இங்கிலீஷ்ல இருக்கிறது படிச்சீங்க. அடுத்து 30ஆம் பாடத்தையும் படிங்க, 31ஆம் பாடத்தையும் படிங்க. படிச்சுட்டு காலையில பேசுவோம். சரியா? அதனால சரி ஐயா, இது முடிச்சுக்கலாம். அவர் பாருங்க ஐயா, இந்த நீர் உணவுமுறை சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. திருமாறன் திருமாறன் சொல்லுங்க. இப்ப காலையில இருந்து அந்த மோர், அந்த நீர் மூலிகை மோர் எப்படி சாப்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. முடிச்சது அது குடிச்ச பிறகு வந்து பசி அவ்வளவா இல்ல. நல்லது. அப்புறம் வந்து வயிறு வந்து ஏற்கனவே மோசம் எல்லாம் போய் கிளீனாக இருந்துச்சு. சரி. அதுல ஒண்ணு அப்புறம் கொஞ்சம் மோசம் வர்ற மாதிரி, கேஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு. மோசம் போய் உட்காந்து பார்த்தேன். சரி. உள்ள வந்து ஏதோ கட்டிகள் இருக்கிற மாதிரி. சரி. கழிவுகளை பூரா வெளியேற்றுது. சரி.
இனிமே கொடுத்து பாருங்க, இனிமே கொடுத்து பாருங்க. சரி. இல்ல இல்ல அந்த உள்ள வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆ, ஆ, இந்த ஆ, மோர் வந்து கிளீன் பண்ணுது. ஆ, 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 ஆ. கிளீன் பண்ணது வேற ஒண்ணும் பசி எதுவுமே எடுக்கல, சரி அவ்வளவா எடுக்கல. சரி சரி நான் சரி அதுக்கடுத்து 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி 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 சரி. இது பண்ணிட்டு காலையில வாங்க, மறுபடியும் காலையில ரிப்போர்ட் சொல்லுங்க. நன்றி நன்றி, வணக்கம். அப்படி வந்து இந்த இனிமே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாங்களா இல்ல அது 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாங்க. ஏதாவது கீழே கட்டி இருந்தாவோ, இந்த மாதிரி ஒரு காற்று பிரியிற மாதிரி இருந்தாவோ, கொஞ்சம் மாதிரி நமக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாவோ கொடுக்கலாம். புரியுதா? இனிமா என்பது கட்டாயம், தினமும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா மலச்சிக்கல ஏற்கனவே திடக்கலை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும், அது உடச்சு விடணும். கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒருக்கா கொடுத்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை சரி, கொடுத்தா. இந்த சரி juice சரி. சொல்றீங்களா? நாங்க இது 2 முறை கொடுக்க ஆரம்பிச்சோம். மோர் ஜூஸ் சொல்றீங்களா? பரவாயில்ல, அது ஒண்ணும் பண்ணாது. சரிங்க. மோர் juice. சைடு எஃபெக்ட், எந்த சைடு எஃபெக்டும் அது கிடையாது. எந்த சைடு எஃபெக்டும் பண்ணாது. சரி. சரி. இடையில 2 நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணிக்கு போயிடணும். ஆமா ஆமா ஆமா. சரி, பாருங்க. நன்றி நன்றி நன்றி. சரி. காலையில் சந்திப்போம்.